மரியே மரியே வாழ்க, மாதேவன் அருளை கண்டடைந்தீர். பெண்களுள் நீரே ஆசிர் பெற்றீர். உம்வயிற்றில் மெசியா வாசம் செய்வார். முன்னோர்கள் உரைத்த வாக்கின்படி நன்னாளில் தேவன் வந்துதிப்பார். நற்செய்தி சொல்ல நாதன் வருவார். நற்செயல் புரிய தேவன் வருவார். உம்மால் எழுவார், உலகில் ஒளிர்வார். உலகே மலரும் தேவன் வரவால். எங்கனம் நிகழும் இது, எங்கனம் நிகழும் கணவனை அறியேனே, நான் கணவனை அறியேனே. இயற்கையில்
அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். நீர் தூய ஆவியால் கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் கடவுளின் மகன் எனப்படுவார். நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். ஆண்டவர் அடிமை, நான் ஆண்டவர் அடிமை. வார்த்தையால் ஆகிடுமே, ஆண்டவர் வார்த்தையால் ஆகிடுமே. வல்லமை பொருந்திய தேவன் அவரே, அவரால் ஆகுமே. அனைத்தும் அவரால் ஆகுமே. மரியே மரியே வாழ்க, மாதேவன் அருளை கண்டடைந்தீர். தந்தையே தந்தையே வாழ்க, இயேசுவை வளர்க்கும் தந்தை வாழ்க. மரியாளை ஏற்றிட அஞ்ச வேண்டாம், அவர் வயிற்றின் குழந்தை இயேசுவன்றோ. ஆ ஆ, ஆ, ஆ. யோசேப்பே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் வயிற்றில் வளரும் குழந்தை இயேசு கடவுளின் மகனாவார். தந்தையே தந்தையே வாழ்க, இயேசுவை வளர்க்கும் தந்தை வாழ்க. மரியாளை ஏற்றிட அஞ்ச வேண்டாம், அவர் வயிற்றின் குழந்தை இயேசுவன்றோ. ஆ ஆ, ஆ, ஆ. விண்ணகமே மகிழ்ந்தது, மண்ணகமே மகிழ்ந்தது. விண்ணக தேவன் மண்ணக வேந்தன் மனிதனாக மண்ணில் பிறந்தார். திருகடதாம் திருகடதீம் திருகடதாம் திருகடதீம் திருகடதாம் திருகடதீம் திருகடதாம் 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 திருகடதாம். விண்ணக தேவன் இன்று மண்ணில் பிறந்தார், மண்ணக வேந்தன் இன்று மண்ணில் உதித்தார். விண்ணக தேவன் இன்று மண்ணில் பிறந்தார், மண்ணக வேந்தன் இன்று மண்ணில் உதித்தார். மகிழ்ந்து பாடுவோம், புகழ்ந்து ஆடுவோம். மகிழ்ந்து பாடுவோம், புகழ்ந்து ஆடுவோம். மன்னவரை வணங்கி வாழ்த்தி பாடுவோம், மன்னவரை வணங்கி வாழ்த்தி பாடுவோம். சரி நிச பனி கபலிக சரி நிச மாந்தர்க்கு இன்று விடுதலை அன்றோ, மாதேவன் மண்ணில் மலர்ந்ததாலன்றோ. பார்வையற்றோரும் பார்வை பெறவே, செவிப்புணலற்றோரும் குணமது பெறவே, தீய ஆவியில் விடுதலை பெறவே, தூய வார்த்தையால் ஆறுதல் பெறவே. விண்ணக தேவன் இன்று மண்ணில் பிறந்தார், மண்ணக வேந்தன் இன்று மண்ணில் உதித்தார். விண்ணக
தேவன் இன்று மண்ணில் பிறந்தார், மண்ணக வேந்தன் இன்று மண்ணில் உதித்தார். அஞ்சாதீர்கள், எல்லா மக்களுக்கும் மகிழ்வூட்டும் நற்செய்தி. உங்களுக்காக தாவீதின் ஊரில் மெஸ்ஸியா பிறந்திருக்கிறார். குழந்தையை தீவனத் தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். வாருங்கள், நாமும் சென்று குழந்தையை வணங்குவோம். தன்னானே தனன 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 தன்னானே தனன தானானே தன்னானே தனன தானானே. தன்னானே தனன 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 தன்னானே தனன தானானே தன்னானே தனன தானானே. காடு மேடு ஓடி வாழும் இடையர் நாங்களே, எங்கள் ஆடு மாடு தேடி மேய்க்கும் கடையர் நாங்களே. வாழ்த்த வந்தோமே, பாலகனை வணங்க வந்தோமே. தன்னானே தனன 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 தன்னானே தனன தானானே தன்னானே தனன தானானே. கடும் குளிரினிலே தனன 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 கடும் வெயிலினிலே தனன 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 தன்னா கடும் குளிரினிலே தனன 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 கடும் வெயிலினிலே தனன 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 நன்னா. கடவுள நம்பித்தானே வாழ்ந்திருந்தோம், எங்க கடவுளின் வரவை பார்த்து காத்திருந்தோம். கடவுள நம்பித்தானே வாழ்ந்திருந்தோம், எங்க கடவுளின் வரவை பார்த்து காத்திருந்தோம். கடவுளே குழந்தையாக வந்ததுவே, கடவுளே குழந்தையாக வந்ததுவே, கடவுளே மனிதனாக பிறந்ததுவே, கடவுளே மனிதனாக பிறந்ததுவே. தன்னானே தனன 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 தன்னானே தனன தானானே தன்னானே தனன தானானே. தகதினதாம் 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 தத்ததிம் தினத்தாக தத்ததிம் தினத்தாக தத்ததிம் தினத்தாம். அகிலம் போற்றும் அரசனாக அவனி எங்கும் ஆள்பவனாக அவதரித்த புருஷனாக அரங்கினுள்ளே ஏரோதுவாக உலகில் உதித்த ஒளி நானே, உலகில் எனக்கு நிகர் ஏது. யூத குலத்தின் நம்பிக்கையே, வேதங்களை நன்கு கற்றவனே, பாதகங்கள் செய்ய அஞ்சிடேனே, பாறை ஆளும் நல்ல செங்கோலனே. ஐயனே அரசே என் சொல்வேன் என் வேந்தே, பின்னையாள மண்ணையாள மாவேந்தன் மண்ணில் பிறந்தார். வேதங்கள் சொல்கிறதே, சாஸ்திரங்கள் சொல்கிறதே, வேந்தர் பிறப்பாராம் பெத்லகேமிலே. அரசே, நீர் எமக்கு அரசர்தான்.
ஆனால் உம்மை விட ஓர் பேரரசர் எம் மண்ணிலே பிறந்திருக்கிறார். மறைநூல்களும் வேதங்களும் அப்படியே சொல்கின்றன. என்ன சொல்கிறாய்? என்னை விட வேறொரு அரசனா? எனக்கு எதிராக எழும் எந்த அரசையும் பொடிப்படியாக்குவேன். நானே எக்காலத்துக்கும் அரசன். அரசன் ஒருவன் நானே இருக்க இன்னொரு அரசர் பிறப்பதுண்டோ? எவரும் பிறந்தால் சிரமறுப்பேன், எப்போதும் நானே அரசனாவேன். என்னையும் வெல்ல வேறொரு அரசன் எங்கிருந்தாலும் கொல்லுவேன் அன்றோ? ஆணவம் உள்ள அரசனே, ஆளுகை செய்யும் வேந்தனே, ஆட்சி அமைத்திடும் மன்னனே, ஆயிரம் காலம் நானன்றோ? வானத்தில் தோன்றிய விண்மீன்கள் எங்கள் வானக தேவனை காட்டியதே. ஞானத்தில் சிறந்த வானவராம் எங்கள் வானக தேவர் வந்துதித்தார். வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, வணங்கி துதிப்போம் தோழர்களே. வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, வணங்கி துதிப்போம் தோழர்களே. மறைந்தே ஒளிரும் தாரகை ஒளியில் தடம் பதித்தே நடப்போமே. குறைகள் தீர்க்கும் குமரன் பாதம் தரை பதித்தே வணங்குவோம். மறைந்தே ஒளிரும் தாரகை ஒளியில் தடம் பதித்தே நடப்போமே. குறைகள் தீர்க்கும் குமரன் பாதம் தரை பதித்தே வணங்குவோம். கையில் வெள்ளை போலமும் வாசனை திரவியம் கொண்டு வந்தோம் கொண்டு வந்தோம். வெள்ளை போலமும் வாசனை திரவியம் கொண்டு வந்தோம் கொண்டு வந்தோம். பாலன் கையில் கொடுத்து நாமும் அமைதியோடு திரும்புவோம். வானத்தில் தோன்றிய விண்மீன்கள் எங்கள் வானக தேவனை காட்டியதே. ஞானத்தில் சிறந்த வானவராம் எங்கள் வானக தேவர் வந்துதித்தார். ஞானிகளே, வேதங்களை கற்ற வேந்தர்களே, ஏரோதின் ஆளுகைக்குள்ளே வந்த நோக்கம் என்ன? ஞானிகளே, வேதங்களை கற்ற வேந்தர்களே, ஏரோதின் ஆளுகைக்குள்ளே வந்த நோக்கம் என்ன? அரசே, உம்மை தாழ் பணிந்தோம். மண்ணையாள விண்ணையாள பேரரசர் மெசியா பிறந்துள்ளார். அவரை வணங்க வந்தோம், அவரை வாழ்த்த வந்தோம். வாருங்கள், அவரை வணங்குவோம். நீங்கள் சென்று முதலில் அவரை வணங்குங்கள். அவர் எங்கே பிறந்துள்ளார் என்பதை எனக்கு சொல்லுங்கள். நானும் வருவேன், நானும் வருவேன், வணங்குவதற்கு வருவேன். வானத்தில் தோன்றிய விண்மீன்கள் எங்கள் வானக தேவனை காட்டியதே. ஞானத்தில் சிறந்த வானவராம் எங்கள் வானக தேவர் வந்துதித்தார். வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, வணங்க
துதிப்போம் தோழர்களே. வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, வணங்கி துதிப்போம் தோழர்களே. ஞானிகளே, ஏரோது குழந்தை இயேசுவை கொல்லத் தேடுகிறான். வேறு வழியாக நாடு திரும்புங்கள். யோசேப்பே, மரியாளையும் குழந்தையையும் எகிப்து தேசத்துக்கு கொண்டு செல். ஏரோது குழந்தையை கொல்லத் தேடுகிறான். அரசே, குழந்தை இயேசுவை கொண்டு தப்பியோடுகிறார்கள். அந்த குழந்தையை எப்படி கண்டுபிடிப்பது? என் ஆளுகைக்குள் இருந்து தப்ப நினைப்பதா? வீரர்களே, என் ஆளுகைக்குள்ளே இருக்கிற 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை எல்லாம் வெட்டி சாயுங்கள். எங்கே இயேசு? எங்கே மெஸ்ஸியா? ஏரோது எந்தன் அதிகாரம் அறியாரோ, பாராளும் எந்தன் பலமதை அறியாரோ, வீரத்தின் வேங்கை வீரமதை அறியாரோ, தூரத்தில் சென்றாலும் துரத்தியே கொள்வேனே. ஏரோது எந்தன் அதிகாரம் அறியாரோ, பாராளும் எந்தன் பலமதை அறியாரோ, வீரத்தின் வேங்கை வீரமதை அறியாரோ, தூரத்தில் சென்றாலும் துரத்தியே கொள்வேனே. வயது குழந்தைகள் யாராக இருந்தாலும் கூர்வாளால் குத்தியே கொலை செய்வேன் நானே. கூக்குரல் இனிமேல் வான் மட்டும் எட்ட, ரத்தங்கள் ரத்தங்கள் காணட்டும் தேசம். 2 வயது குழந்தைகள் யாராக இருந்தாலும் கூர்வாளால் குத்தியே கொலை செய்வேன் நானே. கூக்குரல் இனிமேல் வான் மட்டும் எட்ட, ரத்தங்கள் ரத்தங்கள் காணட்டும் தேசம். விண்ணிலிருந்து மண்ணிலே பிறந்த பாலனை புகழ்ந்திடுவோம். விண்ணிலிருந்து மண்ணிலே
பிறந்த பாலனை புகழ்ந்திடுவோம். எங்கள் கலைகளால் எங்கள் மொழிகளால் எங்குமே போற்றிடுவோம். விண்ணிலே இருந்து மண்ணிலே பிறந்த பாலனை புகழ்ந்திடுவோம். விண்ணிலே இருந்து மண்ணிலே பிறந்த பாலனை பேச்செல்லாம் பழிக்காதுடா, இருக்கும் வரைக்கும் அன்ப தருவான். உள்மேல் பூவாக வந்தாரையா, நியாயம் தீர்க்க வருவாரடா. போட்டு
மனு குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. எந்தன் பாவங்களை போக்க வந்தவரே, எங்களை ரட்சித்து மீட்க வந்தீரே. உங்க அன்பை எண்ணியே நாங்கள் நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் பிடித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்கள் நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் பிடித்து பாடுவோம். மகிமை தேவன் நீர்தானே, அந்த மகிமையை எங்களுக்காய் துறந்தீரே. மாட்டு தொழுவத்துல பிறந்தீரே, எங்க மனசுல குடியேற வந்தீரே. சொல்லும் வார்த்தையை கேட்டு நாங்க நடப்போம், உங்க அன்பிற்கு ஈடாக என்ன கொடுப்போம். நீங்க சொல்லும் வார்த்தையை கேட்டு நாங்க நடப்போம். போகுதே, எங்க மெய்யான ஒளிய பார்த்து ஓடி போகுதே. பரிசுத்த தேவன் இங்கு பிறந்து விட்டீரே, எங்களை பரிசுத்தமாக்கவே வந்து விட்டீரே. உங்க அன்பை எண்ணியே நாங்கள் நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் பிடித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்கள் நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் பிடித்து பாடுவோம். மனு குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. எந்தன் பாவங்களை போக்க வந்தவரே, எங்களை ரட்சித்து மீட்க வந்தீரே. உங்க அன்பை எண்ணியே நாங்கள் நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் பிடித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்கள் நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் பிடித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்கள் நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் பிடித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்கள் நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் பிடித்து பாடுவோம். தந்தானே நானே, தந்தானே நானே, தந்தானே நானே.
ദർശന സാവല്യമായി സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി ബേത്ലഹേമിന്റെ മാറിൽ ഒരാരോമൽ ഉണ്ണി പിറന്നല്ലോ. ഗബ്രിയേലിന്റെ ദർശന സാവല്യമായി സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി ബേത്ലഹേമിന്റെ മാറിൽ ഒരാരോമൽ ഉണ്ണി പിറന്നല്ലോ. പിന്നിൽ താരകൾ പുൽഞ്ഞിരി തൂകി മണ്ണിൽ കോരിയ നാദങ്ങൾ പാടി അവൻ പള്ളിക്കച്ചയണിഞ്ഞിട്ട് കണ്ണും ചിമ്മി തുറന്നിട്ട് കുഞ്ഞിക്കാലിട്ടടിക്കുകയായി എന്നും ആഘോഷം ഉണരുകയായി. സമ്മാനങ്ങൾ രാജാക്കന്മാർ വാഴ്ത്തിപ്പാടി ലോകത്തായി വാഴ്ത്തുന്നേ സ്നേഹത്താലെ രാജാതിരാജനേ എന്റെ മാർഗദീപമേ എൻ ജീവധാരയിൽ ചൈതന്യമാകണേ ഉൾക്കൂട്ടിലെ പുൽപ്പായയിൽ കനിവായി വാഴണേ. പൊട്ടാസു പൂക്കുത്തി കമ്പിത്തിരി മത്താപ്പു റോക്കറ്റ് ചെമ്പൂത്തിരി ഗബ്രിയേലിന്റെ ദർശന സാഫല്യമായി സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി ബേത്ലഹേമിന്റെ മാറിൽ ഒരാരോമൽ ഉണ്ണി പിറന്നല്ലോ. പിന്നിൽ താരകൾ പുൽഞ്ഞിരി തൂകി മണ്ണിൽ കോരിയ നാദങ്ങൾ പാടി അവൻ പള്ളിക്കച്ചയണിഞ്ഞിട്ട് കണ്ണും ചിമ്മി തുറന്നിട്ട് കുഞ്ഞിക്കാലിട്ടടിക്കുകയായി എങ്ങും ആഘോഷം ഉണരുകയായി. காரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. காரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆபத்தின் அதிகாரம் பரந்தொடி போக கேளிந்த நற்செய்தி புவியெங்கும் வீச பிறந்தாரையா மண்ணில இயேசு சாமி மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா பிறந்தாரையா மண்ணில இயேசு சாமி மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா. ஆயிரம் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே.
ஒரு கேள்வி, சரியா? கடவுள் வந்து எதற்காக மனிதனை வந்து படைத்தான்? ஓகே, அது ஒண்ணு. பிறகு எதுக்காக படைத்தான் கடவுள்? எதுக்கு படிக்கணும்னு? ஒன்று எதுக்கு படிக்கணும், ஒன்று எதுக்கு படிக்கணும்? ஏன்? எதுக்காக? நல்லது செய்யணும். வெரி குட். அப்புறம் ஓகே, வெரி குட். அப்புறம் பின்னாடி சொல்லலாம். எதுக்காக? இன்னொருவருக்கு உதவி செய்யணும். வெரி குட். பிறகு எப்படிப்பா? ஒற்றுமையா இருக்கணும். வெரி குட். ஒற்றுமையா இருக்கணும். எல்லாத்தையும் விட இப்ப என்ன இதுல இருக்கீங்க? என்ன டெம்போல இருக்கிறீங்க? இந்த உனக்கு சாக்லேட் சந்தோஷம் சொல்றது. சரியா? அப்போ கடவுள் எதுக்கு மனிதனை படைத்தா? மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இப்போ மகிழ்ச்சி எங்க இருந்துதான் வரும்? நமக்கு நூடுல்ஸ் சாப்பிட்டா மகிழ்ச்சி வரும், பிடிச்சா படத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தோம்னா மகிழ்ச்சி இருக்கும், வீட்டில் ஜாலியாக ஒரு சேர்லையோ சோஃபாவிலையோ காலை விரிச்சிட்டு உட்காந்துட்டு ஒரு டிவி பார்த்துட்டு இருந்தால் மகிழ்ச்சி இருக்கும். ஸ்கூலுக்கு வரும் பொழுது ஒரு நல்ல டீச்சரு, நமக்கு பிடிச்சமான டீச்சரு, ஈஸியான வகுப்பு இதெல்லாம் எடுக்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இது எல்லாருக்குமே இருக்குது. இது இருக்கிறது தப்பு இல்லை, இருக்கணும். சரியா? இல்லை மேகி சாப்பிடும்போது, ஒரு நல்ல ஒரு மைசூர் பாக்கு சாப்பிடும்பொழுது இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் மகிழ்ச்சி வந்து வேறு வேறு விதத்தில் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனால் இதெல்லாம் என்ன, 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 மணி நேரம் 5 மணி நேரம் போயிடும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு 2 மணி நேரம் ஃபங்க்ஷன் நடக்குது. இப்போ எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இல்லையா? கிளாஸில் ஜாலியாக உட்காந்துட்டு முன்னாடி ஆடுறாங்க, நம்ம உட்காந்துட்டு கை தட்டினா மட்டும் போதும், மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் 2 மணி நேரம் கழிச்சுன்னா என்ன ஆகிடும்? மகிழ்ச்சி போயிடும். அப்போ என்ன ஆகும்? திருப்பி போயிட்டு புத்தகம் படிக்கிறது சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நிரந்தரமாக மகிழ்ச்சி வேணும்னு சொன்னால் ஒன்று தான் பண்ணணும். அதுக்காக தான் இங்கே இருக்கிறேன் இந்த ஸ்கூலில். எதுக்கு? என்ன பண்ணணும்? படிக்கணும். பாரு, உனக்கே தெரியுது. அப்போ என்னது, என்ன பண்ணணும்? படிக்கணும். படித்தா மட்டும்தான் முழுசாக நம்மளுக்கு என்ன இருக்கும்? மகிழ்ச்சி இருக்கும். நீ 20 வயசு வரைக்கும் நீ படிச்சுட்டுன்னு வச்சுக்கேன், 20 வயசுக்கு மேலே உன்னை யாருமே அசைக்க முடியாது. நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சிக்கு நீ போயிடுவேன். உன் வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அதனால் இந்த 20 வயசு வரைக்கும் படிக்கணும். அப்போது படிக்கிற பொழுதுன்னு சொன்னால் சில பேருக்கு வந்து இயற்கையாகவே, சில மாணவிகளுக்கு எப்படி இருக்கும்? ஈஸியாக படிச்சிருவாங்க. ஒரு தடவை படித்தாலே புரிஞ்சிடும், ஒரு தடவை கேட்டாலே மனசில் பதிஞ்சிடும், அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களுக்கு சில சமயம் சில பேருக்கு எந்த சப்ஜெக்ட்டுமே வராது, சில பேருக்கு மேக்ஸ் மட்டும் வராது, சிலருக்கு தமிழ் மட்டும் வராது, சிலருக்கு இங்கிலீஷ் மட்டும் வராது, அந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்கு. அப்போது அந்த மாதிரி மாணவர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், எந்த வகுப்பு எந்த பாடம் உங்களை அதிகமாக பயமுறுத்துதோ, மேக்ஸ் புக்கை பார்த்தாலே மனசு பதற்றமாகுதுன்னு சொன்னால் முதல்ல அதை தான் படிக்கணும். எது உன்னை அதிகமாக பயமுறுத்துதோ, எது உன்னை வந்து ஐயோ அப்படின்னு உன்னை சொல்ல வைக்குதோ அதை படிச்சிரு. முதல்ல எக்ஸாமுக்கு முன்னாடி முதல்ல அதை படிச்சிரு. ஈஸியாக இருக்கிறதெல்லாம் பின்னாடி படிச்சிடறேன். ஆனால் படிச்சிரு, எல்லா வகுப்புலையும் படிச்சிரு. அதுக்கு உதாரணம் சொல்கிறேன் பாரு. நான் வந்து 5வது வரைக்கும் நல்லா படிச்சுருந்தேன். ஃபஸ்ட் ரேங்க் தான், 1 2 3 கிளாஸ் தான் எடுத்துருந்தேன். அப்புறம் 6க்கு மேலே சேர்க்கை சரியில்லை, கண்ணா அப்படின்னு சுற்றிக்கிட்டு அது இதுன்னு பண்ணிக்கிட்டு படிப்படியாக அப்புறம் ப்ராக்ரஸ் ஏற்பட்டில் இப்போ எப்படி தெரியல, அந்த இதாக போட்டு ரெட் லைன் போடுவாங்க நான் கீழே, அந்த மாதிரி போடுறாங்க இருக்குமோ, ஓகே ரைட்டு, அந்த மாதிரி தான். அப்புறம் 1 இருந்துச்சு, 2 இருந்துச்சு, 3 இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேலை போட்டு அப்படியே டீச்சர் போகிற அளவுக்கு வளர்ந்துட்டான். அப்போ வந்து 6வதுல 7வதுல வந்து போச்சு. அதை போச்சுன்னா பாஸ், ஆன்பிளேஷன் பாஸ் அடுத்த கிளாஸ் போயிடுவேன். அந்த அளவுக்கு கேவலமாக போயிருக்காது, ஆன்பிளேஷன் மட்டும் பாஸ் ஆகிடுவேன். 6வது 7வது முடிச்சு 8வது போகும்போது நினைக்கிறேன், சரி 7வதுல தான் இவ்வளோ கேவலமாக படிச்சிட்டோம், 8வது நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு வரும். உனக்கு தெரியும், நீ உங்களுக்கும் அதை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? 8வதுலையாவது படிச்சோன்னு நினைப்போம். 8வதுலையும் அதே போல் 9வதுலையாவது நான் படித்து நல்ல மாணவன் பேரை வாங்கணும்னு நினைப்பேன். கடைசி வரைக்கும் 12வது வரைக்கும் அப்படியே போயிடுச்சு. ஆன்வலைஸ் ஜஸ்ட் பாஸ் ஆகி தான் போச்சு. ஆனால் அதுக்கு பிறகு வந்து காலேஜுக்காக போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்னென்னு சொன்னால் வந்து படிக்க வேண்டிய வயசில் படிச்சிருந்தோம்னா எங்கேயோ போயிடும். அப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, படிக்க வேண்டிய வயசு இப்போது படிச்சு கஷ்டமாக தான் இருக்கும், பிடிக்காது, தூக்கம் வரும், எழுத முடியாது, ஆனால் வழியே கிடையாது. இந்த ஸ்கூலில் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா ஒன்று அனுப்பிச்சிருக்க ஒரே ஒரு காரணம் படிக்கிறது. இந்த படிப்புக்காக இவ்வளவு ஆசிரியர்கள், அழகாக இருக்குது ஸ்கூலு, நல்ல ஒரு சூழல் இல்லையா? எவ்வளோ அமைதியாக இருக்குது பார்த்தியா? ஃபுல்லாக அப்படி சுற்றி நல்லா மரம், ரொம்ப அமைதியான ஒரு சூழல் வந்து இருக்குது. ஆனால் என்னோடய ஸ்கூல் அப்படி தான் இருக்கும். சுற்றில் ஒரே ஒரு மரம் இருக்கும்,
அந்த ஸ்கூலுக்கே வந்து நிழல் கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய மரம் இருக்கும். அது போல தான் உங்களோட ஸ்கூல் இருக்குது. சுற்றி அழகாக வந்து நிழல்கள் மரங்கள் நல்லா இருக்குது. இந்த சூழலை பயன்படுத்திக்கும், இந்த ஆசிரியர்களை பயன்படுத்திக்கும், அருமையாக படித்து வெளியிட்டு சரியா வெரி குட். அதனால் உங்களுக்கு பாராட்டுகள். பின்பு இந்த அழகான ஒரு விழாவுக்கு வந்து என்னை அழைத்ததற்காக பள்ளி முதல்வருக்கு அவங்களுக்கு வந்து பாராட்டுகள், நன்றிகள். ஏன்னா அவங்க தலைமையில் வந்து எல்லாமே அதோடு அவருடைய நிர்வாக குழுவாக இருக்கலாம், அல்லது வந்து மற்ற ஆசிரியர்கள் அவர்கள் அனைவருக்குமே என்னுடைய பாராட்டுகள். பின்பு வந்து அருள் சகோதரிகள் மற்றும் இந்த பள்ளியோடு தொடர்பு வைத்திருக்கின்ற இந்த பிடிஏ இவங்க, அதுக்கப்புறம் முன்னாள் ஆசிரியை அவங்க மற்றும் இந்த ஊர் முக்கியஸ்தர்கள் ஏதோ ஒரு தொடர்பில் இருந்து தொடர்ந்து இந்த பள்ளிக்கூடத்திற்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் உங்கள் ஆதரவை தந்து இவ்வளவு மாணவிகள் இதற்கு மேலும் அதிகமான மாணவர்கள் வருகின்ற தலைமுறைக்கு இந்த பள்ளி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஊரை சார்ந்தவர்கள் இந்த நிர்வாகத்தில் தொடர்பு இருப்பவர்களும் உதவி செய்யுங்கள். செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் நன்றிக்கு என் சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துகளும் தெரிவித்து வருகின்றேன். வந்து அழகாக வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நிறைய விஷயம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது குறிப்பாக வந்து இந்த நாடகம், அந்த கிறிஸ்துவ அந்த நடன நாடகம் நினைக்கிறேன், நடன நாடகம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இல்லையா? எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கலையா? அது சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம், ஏன்னா 30-40 பேரை வந்து ஒருங்கிணைத்து சின்ன குழந்தை கூட ஆக்ட் பண்ணி போயிடுச்சு, சத்தமே இல்லாமல். அதனால வந்து அவ்வளோ 30-40 பேரை வச்சு அந்த பண்ண அந்த ஆசிரியர்கள், அந்த கோரியோகிராஃபி சூப்பர், அருமையான கோரியோகிராஃபி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது அப்புறம் அதில் வந்து அந்த பொண்ணு அந்த ஏரோதாக நடித்த அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் அந்த ஏரோத அரசு அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் ஆட்டிடியூடு காட்டணும். அந்த பொண்ணு வந்து கரெக்டாக அந்த ஆட்டிடியூடு காமிச்சு நல்லா செலக்ட் பண்ணி நல்லா இருந்துச்சு. அது அருமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதே போல் வந்து விளையாட்டு அதுக்கு பிறகு வந்து அக்காப்பைலா டைப்பில் வந்து இவங்கெல்லாம் பாடினாங்க. அந்த பென்சஸ்லாம் வச்சுட்டு அக்காப்பைலானா இந்த மாதிரி தான், அந்த மாதிரி வரிசை அப்படின்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த பாடுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த சானலில் வந்து அந்த பிள்ளைகளே வந்து ரொம்ப அழகாக வந்து பாடினீங்க, சூப்பர் அருமையாக இருந்துச்சு. வந்து ஆசிரியர்களுடைய பாடல், ஆமாம் அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அடுத்த ஆடுகளை கொஞ்சம் வேலைமை பண்ணுங்க, சிறப்பாக செய்யுங்க. பிறகு வந்து வரப்போகின்ற நடனம், அதுக்கப்புறம் ஒரு நாடகம் இருக்குன்னு நினைக்கிறேன், கிறிஸ்துவ நாடகம். ஸோ அதுவும் நல்லா சிறப்பாக செய்வாங்க. அந்த மாணவியருக்கும் என்னுடைய பாராட்டுகள். பிறகு வந்து ஒரு பொண்ணு இந்த மொத்த விழாவும் நடக்கிறதுக்கு வந்து அந்த ஒரு பொண்ணு மைக் பிடிச்சி உட்காந்துட்டு தான், ஆனால் அந்த பொண்ணுங்க தனி பாராட்டுகள். ஏன்னா அது சின்ன முறையில் தான் வந்து ஃபங்க்ஷன் வந்து நடக்கிறது. அதான் அந்த பாராட்டுகள். தொடர்ந்து இந்த பள்ளிக்கூடம் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இன்னும் அதிகமாக நல்ல ஒரு மாணவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஜெபித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருமே பாராட்டுகிறேன், வாழ்த்துக்கள், நன்றி. குழந்தையே சுப்பிரந்திருக்காரே
கேள்வி. சரியா? கடவுள் வந்து எதற்காக மனிதனை வந்து படைத்தான்? ஓகே, அது ஒண்ணு. பிறகு எதுக்காக படைத்தான் கடவுள்? எது படிக்கணும்னு? ஒன்று எதுக்கு படிக்கணும், ஒன்று எதுக்கு படிக்கணும்? ஏன்? எதுக்காக? நல்லது செய்யணும். வெரி குட். அப்புறம் ஓகே, வெரி குட். அப்புறம் பின்னாடி சொல்லலாம். எதுக்காக? இன்னொருவருக்கு உதவி செய்யணும். வெரி குட். பிறகு எப்படிப்பா? ஒற்றுமையா இருக்கணும். வெரி குட். ஒற்றுமையா இருக்கணும். எல்லாத்தையும் விட இப்ப என்ன இதுல இருக்கீங்க? என்ன டெம்போல இருக்கிறீங்க? இந்த உனக்கு சாக்லேட் சந்தோஷம் சொல்றதுக்கு. சரியா? அப்போ கடவுள் எதிர்க்க மனிதனை படைத்தா மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இப்போ மகிழ்ச்சி எங்க இருந்துதான் வரும்? நமக்கு நூடுல்ஸ் சாப்பிட்டா மகிழ்ச்சி வரும், பிடிச்சா படத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தோம்னா மகிழ்ச்சி இருக்கும், வீட்டில் ஜாலியாக ஒரு சேர்லையோ சோஃபாவிலையோ காலை விரிச்சிட்டு உட்காந்துட்டு ஒரு டிவி பார்த்துட்டு தான் மகிழ்ச்சி இருக்கும். ஸ்கூலுக்கு வரும்பொழுது ஒரு நல்ல டீச்சரு, நமக்கு பிடிச்ச மாதிரி டீச்சரு, ஈஸியான வகுப்பு இதெல்லாம் எடுக்கும்பொழுது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இது எல்லாருக்குமே இருக்குது. இது இருக்கிறது தப்பு இல்லை, இருக்கணும். சரியா? இல்லை மேகி சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு மைசூர் பாக்கு சாப்பிடும்பொழுது இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் மகிழ்ச்சி வந்து வேறு வேறு விதத்தில் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனால் இதெல்லாம் என்ன 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 மணி நேரம் 5 மணி நேரம் போயிடும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு 2 மணி நேரம் ஃபங்க்ஷன் நடக்குது. இப்போ எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இல்லையா? கிளாஸில் ஜாலியாக உட்காந்துட்டு முன்னாடி ஆடுறாங்க, நம்ம உட்காந்துட்டு கை தட்டினா மட்டும் போதும், மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் 2 மணி நேரம் கழிச்சுன்னா என்ன ஆகிடும்? மகிழ்ச்சி போயிடும். அப்போ என்ன ஆகும்? திருப்பி போயிட்டு புத்தகம் படிக்கிறது சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நிரந்தரமாக மகிழ்ச்சி வேணும்னு சொன்னால் ஒன்று தான் பண்ணணும். அதுக்காக தான் இங்கே இருக்கிறேன் இந்த ஸ்கூலில். எதுக்கு? என்ன பண்ணணும்? படிக்கணும். பாரு, உனக்கே தெரியுது. அப்போ என்னது? என்ன பண்ணணும்? படிக்கணும். படித்தா மட்டும்தான் முழுசாக நம்மளுக்கு என்ன இருக்கும்? மகிழ்ச்சி இருக்கும். நீ 20 வயசு வரைக்கும் நீ படிச்சுட்டுன்னு வச்சுக்கேன், 20 வயசுக்கு மேலே உன்னை யாருமே அசைக்க முடியாது. நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சிக்கு நீ போயிடுவேன். உன் வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அதனால் இந்த 20 வயசு வரைக்கும் படிக்கணும். அப்போது படிக்கிற பொழுதுன்னு சொன்னால் சில பேருக்கு வந்து இயற்கையாகவே, சில மாணவிகளுக்கு எப்படி இருக்கும்? ஈஸியாக படிச்சிருவாங்க. ஒரு தடவை படித்தாலே புரிஞ்சிடும், ஒரு தடவை கேட்டாலே மனசில் பதிஞ்சிடும், அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களுக்கு சில சமயம் சில பேருக்கு எந்த சப்ஜெக்ட்டுமே வராது, சில பேருக்கு மேக்ஸ் மட்டும் வராது, சிலருக்கு தமிழ் மட்டும் வராது, சிலருக்கு இங்கிலீஷ் மட்டும் வராது, அந்த மியூசிக்கல்லாம் இருக்கு. அப்போது அந்த மாதிரி மாணவர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், எந்த வகுப்பு எந்த பாடம் உங்களை அதிகமாக பயமுறுத்துதோ, மேக்ஸ் புக்கை பார்த்தாலே மனசு பதற்றமாகுதுன்னு சொன்னால் முதல்ல அதை தான் படிக்கணும். எது உன்னை அதிகமாக பயமுறுத்துதோ, எது உன்னை வந்து ஐயோ அப்படின்னு உன்னை சொல்ல வைக்குதோ அதை படிச்சிரு. முதல்ல எக்ஸாமுக்கு முன்னாடி முதல்ல அதை படிச்சிரு. ஈஸியாக இருக்கிறதெல்லாம் பின்னாடி படிச்சிடறேன். ஆனால் படிச்சிரு, எல்லா வகுப்புலையும் படிச்சிரு. அதுக்கு உதாரணம் சொல்கிறேன் பாரு. நான் வந்து 5வது வரைக்கும் நல்லா படிச்சிருந்தேன். ஃபஸ்ட் ரேங்க் தான், 1 2 3 கிளாஸ் தான் எடுத்துருந்தேன். அப்புறம் 6க்கு மேலே சேர்க்கை சரியில்லை, கண்ணா அப்படின்னு சுற்றிக்கிட்டு அது இதுன்னு பண்ணிக்கிட்டு படிப்படியாக அப்புறம் ப்ராக்ரஸ் ஏற்பட்டில் இப்போ எப்படி தெரியல, அந்த இதாக போட்டு ரெட் லைன் போடுவாங்க நான் கீழே, அந்த மாதிரி போடுறாங்களே இருக்குமோ, ஓகே ரைட்டு, அந்த மாதிரி தான். அப்புறம் 1 இருந்துச்சு, 2 இருந்துச்சு, 3 இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேலை போட்டு அப்படியே டீச்சர் போகிற அளவுக்கு வளர்ந்துட்டான். அப்போ வந்து 6வதுல 7வதுல வந்து போச்சு. அதை போச்சுன்னா பாஸ், ஆனுவல் எக்ஸாம் பாஸ் அடுத்த கிளாஸ் போயிடுவேன். அந்த அளவுக்கு கேவலமாக போயிருக்காது. ஆனுவல் எக்ஸாம் மட்டும் பாஸ் ஆகிடுவேன். 6வது 7வது முடிச்சு 8வது போகும்போது நினைக்கிறேன், சரி 7வதுல தான் இவ்வளோ கேவலமாக படிச்சிட்டோம், 8வதையாவது நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு வரும். உனக்கு தெரியும், நீ உங்களுக்கும் அதை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? 8வதுலையாவது படிச்சோன்னு நினைப்போம். 8வதுலையும் அதே போல் 9வதுலையாவது நான் படித்து நல்ல மாணவன் பேரை வாங்கணும்னு நினைப்பேன். கடைசி வரைக்கும் 12வது வரைக்கும் அப்படியே போயிடுச்சு. ஆனுவல் எக்ஸாமில் ஜஸ்ட் பாஸ் ஆகி தான் போச்சு. ஆனால் அதுக்கு பிறகு வந்து காலேஜுக்காக போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்னென்னு சொன்னால் வந்து படிக்க வேண்டிய வயசில் படிச்சிருந்தோம்னா எங்கேயோ போயிடும். அப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, படிக்க வேண்டிய வயசு இப்போது படிச்சுது. கஷ்டமாக தான் இருக்கும், பிடிக்காது, தூக்கம் வரும், எழுத முடியாது, ஆனால் வழியே கிடையாது. இந்த ஸ்கூலில் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா ஒன்று அனுப்பிச்சிருக்க ஒரே ஒரு காரணம் படிக்கிறது. இந்த படிப்புக்காக இவ்வளவு ஆசிரியர்கள், அழகாக இருக்குது ஸ்கூலு, நல்ல ஒரு சூழல் இல்லையா? எவ்வளோ அமைதியாக இருக்குது பார்த்தியா? ஃபுல்லாக அப்படி சுற்றி நல்லா மரம், ரொம்ப அமைதியான ஒரு சூழல் வந்து இருக்குது. ஆனால் என்னோடய ஸ்கூல் அப்படி தான் இருக்கும். சுற்றில் ஒரே ஒரு மரம் இருக்கும்,
அந்த ஸ்கூலுக்கே வந்து நிழல் கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய மரம் இருக்கும். அது போல தான் உங்களோட ஸ்கூல் இருக்குது. சுற்றி அழகாக வந்து நிழல்கள் மரங்கள் நல்லா இருக்குது. இந்த சூழலை பயன்படுத்திக்கும், இந்த ஆசிரியர்களை பயன்படுத்திக்கும், அருமையாக படித்து வெளியிட்டு. சரியா? வெரி குட். அதனால் உங்களுக்கு பாராட்டுகள். பின்பு இந்த அழகான ஒரு விழாவுக்கு வந்து என்னை அழைத்ததற்காக பள்ளி முதல்வருக்கு அவங்களுக்கு வந்து பாராட்டுகள், நன்றிகள். ஏன்னா அவங்க தலைமையில் வந்து எல்லாமே அதோடு அவருடைய நிர்வாக குழுவாக இருக்கலாம், அல்லது வந்து மற்ற ஆசிரியர்கள், அவர்கள் அனைவருக்குமே என்னுடைய பாராட்டுகள். பின்பு வந்து அருள் சகோதரிகள் மற்றும் இந்த பள்ளியோடு தொடர்பு வைத்திருக்கின்ற இந்த பிடிஏ இவங்க, அதுக்கப்புறம் முன்னாள் ஆசிரியை அவங்க மற்றும் இந்த ஊர் முக்கியஸ்தர்கள் ஏதோ ஒரு தொடர்பில் இருந்து தொடர்ந்து இந்த பள்ளிக்கூடத்திற்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் உங்கள் ஆதரவை தந்து இவ்வளவு மாணவிகள், இதற்கு மேலும் அதிகமான மாணவிகள் வருகின்ற தலைமுறைக்கு இந்த பள்ளி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஊரை சார்ந்தவர்கள், இந்த நிர்வாகத்தில் தொடர்பு இருப்பவர்களும் உதவி செய்யுங்கள். செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் நன்றிக்கு என் சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துகளும் தெரிவித்து வருகின்றேன். வந்து அழகாக வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நிறைய விஷயம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது குறிப்பாக வந்து இந்த நாடகம், அந்த கிறிஸ்துவ அந்த நடன நாடகம் நினைக்கிறேன், நடன நாடகம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இல்லையா? எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கலையா? அது சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம், ஏன்னா 30-40 பேரை வந்து ஒருங்கிணைத்து சின்ன குழந்தை கூட ஆக்ட் பண்ணி போயிடுச்சு, சத்தமே இல்லாமல். அதனால வந்து அவ்வளோ 30-40 பேரை வச்சு அந்த பண்ண அந்த ஆசிரியர்கள், அந்த கோரியோகிராஃபி சூப்பர், அருமையான கோரியோகிராஃபி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது அப்புறம் அதை வந்து அந்த பொண்ணு அந்த ஏரோதாக நடித்த அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் அந்த ஏரோது அரசு அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் ஆட்டிடியூடு காட்டணும். அந்த பொண்ணு வந்து கரெக்டாக அந்த ஆட்டிடியூடு காமிச்சு நல்லா செலக்ட் பண்ணி நல்லா இருந்துச்சு. அது அருமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதே போல் வந்து அதுக்கு பிறகு வந்து அக்காப்பைலா டைப்பில் வந்து இவங்கெல்லாம் பாடினாங்க. அந்த பென்சஸ்லாம் வச்சுட்டு அக்காப்பைலானா இந்த மாதிரி தான், அந்த மாதிரி வரிசை அப்படின்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த பாடுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த சானலில் வந்து அந்த பிள்ளைகளே வந்து ரொம்ப அழகாக வந்து பாடினீங்க, சூப்பர், அருமையாக இருந்துச்சு. வந்து ஆசிரியர்களுடைய பாடல், ஆமாம், அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அடுத்த ஆடுகளை கொஞ்சம் வேலைமை பண்ணுங்க, சிறப்பாக செய்யுங்க. பிறகு வந்து வரப்போகின்ற நடனம், அதுக்கப்புறம் ஒரு நாடகம் இருக்குன்னு நினைக்கிறேன், கிறிஸ்துவ நாடகம். ஸோ அதுவும் நல்லா சிறப்பாக செய்வாங்க. அந்த மாணவியருக்கும் என்னுடைய பாராட்டுகள். பிறகு வந்து ஒரு பொண்ணு இந்த மொத்த விழாவும் நடக்கிறதுக்கு வந்து அந்த ஒரு பொண்ணு மைக் பிடிச்சி உட்காந்துட்டு தான். ஆனால் அந்த பொண்ணுங்க தனி பாராட்டுகள். ஏன்னா அது சின்ன முறையில் தான் வந்து படிக்க வந்து நடக்கிறது. அதான் அந்த பாராட்டுகள். தொடர்ந்து இந்த பள்ளிக்கூடம் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இன்னும் அதிகமாக நல்ல ஒரு மாணவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஜெபித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருமே பாராட்டுகிறேன், வாழ்த்துக்கள், நன்றி. பெரிய மெசேஜ் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? கிறிஸ்மஸ் என்ன எதுக்காக வந்தாங்க? மகிழ்ச்சி. அப்ப நீங்க மகிழ்ச்சி இருக்க போறீங்க இல்லையா? கிறிஸ்மஸ் கொண்டாட போறீங்க எல்லாரும், அப்படியா? ஓகே, எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களும், புது வருஷம் வாழ்த்துக்கணும். ஆனால் ஒரு நல்ல புது வருஷம் நல்லா படிக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும், சரியா? அது மட்டும் விடாதீங்க, மற்ற டிஸ்ட்ராக்ஷனை மாற்றி நல்லா படிங்க. அதுதான் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். இந்த இனிமையான மாலை நேரத்தில் உங்களை எல்லாம் பார்த்து மிக மகிழ்ச்சி அடைகிறேன். சுமார் 29 வருடங்களுக்கு முன்பு நான் பணியாற்றிய பள்ளிக்கு இப்பொழுது உங்களுடைய ஆனந்தமாக பார்க்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களையும் உங்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்களையும் பார்க்கும்பொழுது எனக்கு அந்த நாள் ஞாபகம் வருகிறது. உண்மையாகவே நானும் இதை பூரிப்படுகிறேன். இன்னும் இந்த பள்ளியில் இருக்க முடியவில்லையே என்ற வருத்தம் கூட தோன்றுகிறது. உண்மையாகவே இயேசுதான் பாடவர்கள் கேட்ட அருமையான கேள்வி. இதற்கு பிறந்தார் நம்ம எல்லாம் மனிதர்களுக்காகவே பிறந்தார் இல்லையா? அதிலும் முக்கியமாக பாவிகளை மன்னித்து அவர்களையும் மகிழ்வான வாழ்க்கையில் வளம் பெற செய்ய வேண்டும் என்று அவதாரம் எடுத்த பெருமான் பேசுகிறார் இல்லையா? எனவே நாமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பிறரையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பது மிக அருமையான கொள்கை. அதே போலதான் இந்த கொள்கை எனக்கு
எனக்கு எப்பொழுதுமே ஈடுபாடு உண்டு. அதே போலதான் forget and forgive, மறப்போம் மன்னிப்போம். பிறர் மீது எந்த குறைகள் இருந்தாலும் அதை பெரிதாக பாராட்டிக் கொள்ளாமல் அவர்களையும் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக நினைத்து அவர்களுடைய பலவீனத்தை புரிந்து கொண்டு அவர்களையும் ஏற்றுக்கொண்டு அந்த குறைகளை எல்லாம் தள்ளி ஒதுக்கிவிட்டு அவர்களையும் மனதார மன்னித்து மறந்து அவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தினால் அதுதான் உண்மையான சேவை. எனவே be happy and make others also happy. One policy. இரண்டாவது கொள்கை எனக்கு மிகவும் பிடித்த கொள்கை. இரண்டாவது forget and forgive, மறப்போம் மன்னிப்போம். அதுதான் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? நன்கு உங்களுடைய கடமைகளை ஆற்ற வேண்டும். இந்த வயதில் உங்களுடைய முக்கியமான கடமை என்ன? படிப்பு. அதை அருமையாக செய்து கொண்டிருந்தால் நீங்கள் உண்மையாகவே வீட்டிற்கு நல்ல மக்களாகவும் நாட்டிற்கு நல்ல குடிமக்களாகவும் கண்டிப்பாக வளர்வீர்கள் என்று உறுதியாக சொல்லலாம். அதுவும் ஏற்பட்ட பள்ளிகளில் நீங்கள் படிக்க பாக்கியம் செய்திருக்க வேண்டும். இறைவன் உங்களுக்கு முன்கூட்டியே அனுப்பியிருக்கிறார் என்று நீங்கள் அதை நினைத்து பார்க்க வேண்டும். உங்களை பெற்றோர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் என்றால் உங்களுடைய கல்வித்தரமும் உங்களிடம் ஒழுக்கமும் வளர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முக்கிய குறிக்கோள். இந்த இரண்டிற்காகத்தான் இது போன்ற பள்ளிகள் முக்கியமாக நம்ம அருட்சகோதரர்களாலும் அருட்சகோதரிகளாலும் நடத்தப்படுகிற கல்வி தரமான கல்வியாக இருக்கும், ஒழுக்கம் நிறைந்த கல்வியாக இருக்கும் இல்லையா? இந்த கல்வித்தரம் உயர்ந்ததாக எண்ணி அது உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர வேண்டும். இந்த பள்ளி படிப்போடு நிறுத்திக் கொள்ளாமல் மேலும் மேலும் உங்களுடைய தரத்தை கல்வியில் உயர்த்தி கொண்டு முடிந்த அளவுக்கு கல்லூரிகளிலும் சென்று படித்து நல்ல ஒரு பதவியை அடைகிற வரைக்கும் இந்த அயராத உழைப்புடன் தூங்காமல் துஞ்சாமல் இந்த கல்வி பணியில் நீங்கள் கடமையை ஆற்றி வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பெற்றோர்களும் மகிழ்ச்சியடைவார்கள். நாடும் நல்ல குடிமக்களுடைய நாடாக மாறும் என்பது திண்ணம். ஏனெனில் இன்று இளைஞர்களாக இருக்கும் நீங்கள் தான் வருங்கால நாட்டின் சிற்பிகள், நாட்டின் தலைவர்கள், நாட்டை ஆளப்போகும் அதிக சக்தி படைத்த இளைஞர்கள். எனவே உங்களை நம்பித்தான் இந்த நாடும் வீடும் இருக்கிறது என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். தயவுசெய்து இந்த குறிக்கோளை என்றுமே மறவாமல் சிறப்பாக படித்து வாழ்வில் மிக உயர்ந்த நல்ல பதவியை அடைந்து நல்ல வாழ்க்கையை நடத்தி எப்படி மகிழ்ச்சி என்பது என்ன என்பதை பிறருக்கும் புரிய வைத்து பிறரையும் மகிழ்ச்சிப்படுத்தி பிறருக்கெல்லாம் உதவியாக இருந்து முக்கியமாக ஏழை எளிய மக்கள் படிக்க முடியாமல் திணறுகின்ற நிதி நிலைமை குறைந்து அதனால் படிப்பை நிறுத்திவிடுவோமோ என்று பயந்து இருக்கின்ற சூழலில் இருக்கின்ற எளிய மக்களை நீங்கள் அரவணைத்து நல்ல நிலையை அடையும் பொழுது எல்லா உதவிகளையும் அவர்களுக்கு எவ்வாறு செய்ய முடியுமோ அந்த மாதிரியான உதவிகளை நல்கி அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய சிறந்த ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். இந்த இடத்தில் கல்வி மட்டும் போதாது, எல்லா பணிகளையும் வளர்க்க வேண்டும். அதில் ஒரு குறையும் இல்லை இந்த பள்ளியில் என்பது உங்களுடைய ஆடல் பாடல்கள் இன்னும் நாடகங்கள் எல்லாவற்றையும் அருமையாக நடித்து அருமையாக ஆடி பாடி நீங்கள் மட்டும் மகிழாமல் உங்கள் திறமைகளை காண்பித்து எங்களையும் மகிழ்வித்தீர்கள், அது சந்தேகமே இல்லை. எனவே அதே போல விளையாட்டுத் துறைகளிலும் நன்கு தலைசிறந்த மாணவர்களாக விளங்க வேண்டும். ஒரு படிப்பு திறன் வளர்ந்தால் மட்டும் போதாது, பல திறமைகளையும் இப்பொழுதிருந்தே நீங்கள் பெற்று வாழ்வில் முன்னேற வேண்டும்.
ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட். நம்முடைய நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர்கள் நினைவு அகற்றாதீர் என்று யார் சொன்னது? பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர்கள் இந்நினைவு அகற்றாதீர் என்று யார் சொன்னது? யார் சொன்னது? பாரதியார். கரெக்ட். அப்படி இந்த உலக நாடுகளிலேயே தலை சிறந்த ஜனசக்தி மிகுந்த நாடு, ஜனநாயகத்தில் பெரிய ஒரு நாடாக விளங்குகின்ற நாடு நம்முடைய நாடு. இப்படிப்பட்ட நாட்டில் உங்களுடைய சக்தி, இளைஞர்களுடைய சக்தி, ஏற்கனவே அதிக மக்கள் தொகை நிரம்பிய நாடுதான். அந்த மக்கள் தொகையில் பெரும் பங்கு இளைஞர் சக்தியும் உண்டு. இதனால் அதன் காரணமாக உங்களால் திறமையாக பணியாற்ற முடியும் என்ற நம்பிக்கையும் உண்டு. அதனால் மாணவ செல்வர்களே, இந்த கல்வி பயிலும் காலத்தில் உங்களை கவனத்தை வேறு பல திசைகளில் திருப்பாமல் ஒரே நோக்கமாக கல்வியின் மீதே பல கல்விகளை வளர்த்து கொள்ளுங்கள். ஆனால் அதே சமயத்தில் குறிக்கோள் என்னவாக இருக்க வேண்டும்? நல்ல மதிப்பெண் பெற்று இன்னும் மேலும் மேலும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அந்த அளவு படிப்பை தொடர்ந்து நல்ல பதவியில் அமர்ந்து வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருந்தீடு கொடுப்பதோடு நல்ல சிறந்த குடிமக்களாக நீங்கள் விளங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு ஆசை. அதை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையும் உண்டு. ஏனெனில் பழம்பெரும் நாடு என்று சொன்னோம் அல்லவா, பாரதியார் அந்த பாடலை கூறி பாடினார்கள், ஆனந்தமாக பாடினார்கள். உங்களாக சிறு வயதில் இருக்கும் பொழுதே அவர் கவித்திறன் மிக்க ஒரு குழந்தையாக வளர்ந்தார். பள்ளியில் பயிலும் காலத்திலேயே அவருடைய கற்பனை திறமும் கவிதை திறமும் பொங்கி வழிந்தது. அதை கண்டிருந்த ஆசிரியர்கள் வியப்புற்றார்கள். மேலும் மேலும் அந்த திறனை வளர்த்து கொண்டார். பல பக்தி பாடல்களையும் பல நாட்டு பாடல்களையும் இயற்றி அப்பொழுது அடிமைப்பட்டு கிடந்த இந்த சுதந்திர இந்தியாவை தன்னுடைய கவித்திறன் மூலம், தன்னுடைய நாட்டுப்பற்று மிக்க பாடல்கள் மூலம் தட்டி எழுப்பினார் என்று சொன்னால் மிகையானது. அப்படிப்பட்ட புனித நாடு நம்முடைய, அது போன்ற அவர் போன்ற தலைவர்களை ஈண்டெடுத்து கொடுத்த நாடு நம்முடைய பாரத நாடு. இன்னொரு பாடலில் சொன்னார், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது நின்னாடே, அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது நின்னாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்தது நின்னாடே, இதை வந்தனை கூறி என் வாயுர மனதில் இருத்தி என் வாயுர வாழ்த்தேனோ என்று அன்றே பாடினார். சுதந்திரம் கிடைக்காத காலத்தில் சுதந்திரம் கிடைத்ததாக கற்பனையில் மகிழ்ந்து ஆடி பாடி பாடலையும் ஏற்றிவிட்டு கொடுத்துவிட்டு தான் சென்றார். அந்த பாடல் என்ன? ஒரு வரி கூற முடியுமா? ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளி பாடுவோமே. கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அருமையான தலைவர்களை எல்லாம் பெற்ற நமது நாடு. சித்தர்கள், பக்தர்கள், ஞானிகள், திரிகால ஞானிகள், தீர்க்கதரிசிகள் போன்ற வல்லமை மிகுந்தவர்கள் இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்து நமக்கெல்லாம் வழி நடத்தி சென்றிருக்கிறார்கள், வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அது மட்டுமல்ல, சுதந்திரத்திற்காக தம் உடல், பொருள், ஆவி அத்தனையும் தத்தம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்கள் எண்ணிருந்தவர்கள். அவர்களுடைய பிறந்தநாள் வரும் பொழுதோ அல்லது நினைவு நாள் வரும் பொழுதோ அவர்களை போற்றி கொண்டாடுகிறோம். எனவே அந்த சக வீரர்கள் மாதிரி நீங்கள் வர வேண்டும். நாட்டுப்பற்றும் பெற்ற ஒரு தாயை விரும்பாத மக்கள் இருக்க மாட்டார்கள். எனவே தாய்ப்பற்று உள்ள ஒவ்வொரு மாணவர்களும் கண்டிப்பாக மொழியின் மீது உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள். தாய்மொழி, தாயால் ஊட்டப்பட்ட முதல் மொழி தாய்மொழி. அதிலும் அரிதாக செம்மொழியாகிய இந்த தமிழ் நாட்டில் தாய்மொழி எவ்வளவு சிறப்பானது, எவ்வளவு பெருமையுடையத்தக்கது. அப்படிப்பட்ட மொழியை நாம் பெற்றிருப்பது நமது ஒரு பாக்கியம். இன்னும் நாட்டுப்பற்று, தாய்நாட்டு இந்த 2
என்றால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் தாய் நாட்டின் மீதும் பற்று வரும். அந்த தாய் நாட்டிற்கு நம்மால் முடிந்த சேவைகளை எவ்வாறு செய்ய முடியும் என்று உங்களுடைய சிந்தனைகள் ஓட வேண்டும். அப்படிப்பட்ட சிறந்த செயல் வீரர்களாக நீங்கள் மாற வேண்டும். Awake, arise and sleep not till the goal is reached. எழுமின் விழுமின் நீ எண்ணிய காரியம் நிறைவேறும் வரை உழைமின்னு சொன்னார். யாரு தெரியுமா? யாரு? வெரி குட், வெரி குட். விவேகானந்தர். அப்படிப்பட்ட அருமையான கருத்துக்களை ஏறோடு விரைந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே இளைஞர்கள் சக்தி மிக ஆற்றலுடைய சக்தி, அறிவுமிக்க சக்தி. உங்களை நீங்கள் நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் நல்ல அறிவாற்றல் மிகுந்தவர்களாகவும் உங்களை மாற்றிக்கொண்டே போக வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த சிந்தனையை நீங்கள் மறக்காமல் பின்பற்ற வேண்டும். எனவே அருட்தந்தையவர்கள் கூறியது போல படித்துக்கொண்டே இருங்கள், முடிந்தவரை படித்துக்கொண்டே இருங்கள், நல்ல நிலை உயரும் வரை படித்துக்கொண்டே இருங்கள், மற்றவர்களை உயர்த்துங்கள், சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துங்கள். உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசான்களை ஒருபோதும் மறக்காதீர்கள். தாய், முதலில் தாய், தந்தை, பிறகு குரு. தாய், தந்தை, குரு, பிறகுதான் கடவுள். உண்மையாகவே இவர்களை எல்லாம் நாம் கடவுளாக போற்றும்போது கடவுள் கண்டிப்பாக நமக்கு அருள் புரிவார், இல்லையா? எனவே எப்பொழுதும் சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டும். சிந்தனை சொல் செயல் எல்லாவற்றிலும் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும். நல்ல சிந்தனை இருந்தால், நல்ல சொற்கள் இருந்தால் நல்ல செயல்களாக மாறும். எண்ணத்திலிருந்துதான் சொல் செயல் எல்லாமே இருக்கின்றது. எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு இடத்தில் நல்ல நிலைமைகள் தானாக வந்து சேரும். சிந்தனை சொல் செயல் இது யாவும் தூய்மையாக இருந்தால் நல்லதை நாடி நாம் தேடி ஓட வேண்டியதே இல்லை. நல்லது கண்டிப்பாக நம்மை தேடி வரும். நல்லது செய்தால் நல்லது நடக்கும். சாதாரணமாக சொல்லுவாங்க இல்லையா, கெட்டது செஞ்சால், கெட்டது நினைச்சா, கெட்டது செஞ்சால் கெட்டது தான் நம்ம அனுபவிக்கணும். இதுதானே வழக்கமாக எல்லோரும் படித்தவர்களும் சரி, படிக்காதவர்களும் சரி சொல்லுகின்ற கருத்து, இல்லையா? எனவே நல்ல சிந்தனையும் நல்ல சொற்களையும் நல்ல செயல்களையும் நன்கு இந்த வயதையே கற்று அதில் திறமாக நிலையாக நிற்க வேண்டும். கொஞ்சம் கூட அதிலிருந்து பிறழவே கூடாது. நல்ல ஸ்டடியான மாணவர்களாக தங்களுடைய ஒழுக்கத்திலும் சிறந்த மாணவர்களாக உங்களை உருவாக்கி கொண்டு இந்த வீட்டிற்கும் நாட்டிற்கும் நல்ல சேவை புரியும் செயல் வீரர்களாக விளங்க வேண்டும். இறைவன் உங்கள் எல்லோருக்கும் நல்ல ஆசைகளை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் இறைவனையும் வேண்டிக் கொண்டு உங்களை அனைவரையும் வாழ்க்கை வழங்கி 84 நாளா போக மாட்டேன், நான் எதுக்கு போகிறேன். இரண்டாம் இடம் டி.டி. ஸ்ருதி 474 மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடம் பெற்றுள்ளார். மூன்றாம் இடம் ஆர். ஏஷியா 472 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடம் பெற்றுள்ளார். மாணவிகளுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். மேலும் 11ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களில் தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு பரிசு வழங்கி சிறப்பிக்க உள்ளார். எஸ்.டி. தனலட்சுமி 577 மதிப்பெண்கள். இரண்டாம் இடம் கே. காவியாஸ்ரீ 557 மதிப்பெண்கள். மூன்றாம் இடம் ஏ. சிவா 537